ஹலோடா மீஸ் நாங்கள் இனி நம்ம பார்க்குறது ஜிம்மினிக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஒன் ஷாட்டுக்கு இப்போதைக்கு டைட்டில் வேணாம். ஸோ டைட்டில் வரும்போது பார்த்துக்கலாம். ஸ்டோரிக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி என்னன்னா வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்களோட அத்தை பையன், ஓகேவா? அவன் உங்களுக்கு கசின். அண்ட் நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தம்பி, ஓகேவா? ஜிமின் வந்துட்டு காலேஜ் உங்களுக்கு சீனியர், இப்போ வந்து 4th இயர் படிக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஓகேவா? இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க, ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஒரு ஹேண்ட்பேக், ஒரு குட்டி பேக் மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு ஸ்லோவாக அப்படியே காலேஜ்குள்ளே நடந்து போகிறீங்க. போகும்போது திங்க் பண்ணிட்டு போகிறீங்க, இன்னும் 3 years இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து லேட்டாக தான் ஜாயின் பண்ணிப்பீங்க, அதாவது ஃபஸ்ட் இயர் ஒரு மாதிரி ஃபஸ்ட் செம் எண்டிங் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் வந்து ஜிமின் வந்து காலேஜ் விட்டு போயிடுவார். அந்த மாதிரி இயர் எண்டில் மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க. ஏன்னா வந்து உங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நீங்கள் அங்கே காலேஜ் போயிருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஹேண்ட்பேக் அந்த குட்டி பேக்கை மாட்டிட்டு போகிறீங்க. நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறாரு. ஜேகே பார்த்துட்டு, என்னடா அது புது பொண்ணு, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எந்த ஒரு காரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு நான் கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்கள் அவுட்ஃபிட் ஒரு மாதிரி ப்ளூ சூடா, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளூ பிடிக்கும். ஸோ லைட் ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க போயிட்டு. அப்போ ஜேகே வந்துட்டு, யாருமா நீ, எங்கள் காலேஜில் வந்து எங்களே என்ன வேணும்னு கேட்குறேன் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு, யார் காலேஜாக இருந்தால் என்ன, நாங்களும் காசு கட்டி தான் படிக்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்துட்டு, என்ன மச்சான் நம்மளே ரோஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாரு. அதுக்கு ஜிமின் வந்து பின்னாடி இருக்காரு. நீ ஏன்டா அவளை போய் வம்பு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் அவள் பக்கத்தில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சைடு போகிறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னன்னா வந்துட்டு, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்து ஜிமினோட அம்மாவோட சண்டை வந்துச்சு. அவங்க அத்தை தானே, அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பாரு. உங்களுக்கு ஒரு 7 years இருக்கும்போது, ஜிமினுக்கு ஒரு 10-11 years இருக்கும்போது அவங்க வீட்டை விட்டு அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு சண்டை வந்திருக்கும். உங்கள் அத்தை ஹஸ்பண்ட் வந்து உங்கள் தாத்தா வந்து அடிச்சிருப்பாரு. அதனால வந்துட்டு அவர் வந்து கொச்சிட்டு உங்கள் அத்தையும் ஜிமினையும் கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ வந்துட்டு இப்போ அதான் ஃப்ளாஷ்பேக். ஜிமினுக்கு வந்து உங்களை அதான் தெரியும், நீங்கள் ரொம்ப குட்டியாக இருந்ததுனால ஜிமின் ரொம்ப வந்ததுனால உங்களுக்கு தெரில. உங்கள் அம்மா அப்பா இப்போவும் வந்து ஜிமினோட அம்மா அப்பாட்ட பேசுவாங்க, ஜிமினும் பேசுவார். ஸோ உங்கள் அம்மா அப்பா வந்து ஃபோட்டோ அமைச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவருக்கு தெரியும் நீங்கள் தான் வந்து அவங்க அத்தை மாமா பொண்ணு அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கே எதுவுமே தெரியாது. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து காலேஜ்குள்ளே போயிட்டீங்க. இப்போ உங்கள் கிளாஸ்க்கு போகும்போது, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கிளாஸ்லேயே என்ன சொல்கிறது, கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம நாம்ஜூன் தான். நாம்ஜூன் வந்துட்டு எஸ் கமிங், ஏன் லேட்டாக வரீங்க அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்டுப்பேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி நான் வந்து காலேஜில் படிச்சிட்டேன், ஃபஸ்ட் இயர் பாதி படிச்சிட்டேன், ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இப்போ நான் இங்கே வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. நாம்ஜூன் பார்த்துட்டு, ஓ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வயன், இது ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் நேம் சொல்கிறீங்க. சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு, நான் இந்த காலேஜ் இப்போ தான் வந்துட்டேன், ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு வந்து உங்கள் கிளாஸ்மேட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து அவளை பார்க்குறீங்க. ஹாய், என் பேர் வந்துட்டு லிசா, அவன் 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உங்களை உட்கார வச்சுக்கிறான். நீங்களும் போய் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு டைம் ஸ்கிப், அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு காலையில் வந்துட்டு நேராக வந்துட்டு காலேஜ் தான் போயிருப்பீங்க. ஸோ வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு இப்போ உங்களை வந்து அங்கேருந்து படிக்கிறது எப்படின்னா, காலேஜ் எப்படின்னா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அவங்க வீட்டிலேருந்து. ஆனாலும் வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஒன்று பண்ணி, நீ வந்து இந்த மாதிரி அத்தை வீட்டில் போய் ஸ்டே பண்ணு. உங்களுக்கு அத்தை யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அத்தை வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தா, என்னம்மா பேசுகிற, அத்தை வீட்டுக்கா, நீங்கள் அவங்களே யாருன்னு தெரியாது, எப்படிம்மா அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க.
காலேஜ் நீங்கள் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஜிம்மில் பார்த்துருப்பீங்கள. இப்போ வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இந்த கோழி குஞ்சு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பீங்க, நினச்சிட்டே போயிருப்பீங்க. ஓகேவா? அப்படிங்க போயிட்டு இப்போ கிளாஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து சொன்னது ஞாபகம் வருது, அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு. நீங்கள் நேரம் வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. உங்கள் அத்தை வீடு எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியாது, பிகாஸ் நீங்கள் இந்த பக்கமே வந்ததில்லை சின்ன வயசுலேருந்து. ஏன்னா உங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது பிளா 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 பிளா. ஆனால் அவங்க அம்மாக்கும் அவங்க அத்தைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால அவங்க வந்து அங்கே போய் ஸ்டே பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போவுமே வந்துட்டு உங்கள் அப்பா இருக்க இடம் வந்து ஒரு இடம், இது கொஞ்சம் வெளியில். ஏன்னா வந்து உங்கள் அப்பா இருக்க ஒரு இன்டீரியரில் தான் அவருக்கு வேலை கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்களை வந்து அவங்க அத்தை வீட்டில் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஜிமினோட வீட்டில் நீங்கள் வந்துட்டு அத்தை வீட்டுக்கா, சரி ஓகே நீட்டா அட்ரஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மாட்ட. அவங்க வந்து அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இதுதான் உங்கள் அத்தை வீடு. நீங்கள் போகிறீங்க, போயிட்டு பெல் அடிச்சுட்டு உள்ளே போகும்போது அவங்க அத்தை வந்து உங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பாங்களா ஆல்ரெடி. அதனால் அவங்க வந்துட்டு வயன்மா இப்போ தான் எங்கள் வீட்டுக்கெலாம் வரணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து எங்கள் வயன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வயன் எவ்வளோ பெருசாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட், அதாவது உங்கள் மாமா வந்து கேட்டே வராரு. வெளில வரும்போதே வந்து உங்களை பார்த்துட்டு இப்போ தான் மாமா வீடு அத்தை வீட்டுக்கெலாம் வரணும்னு தோணியிருக்காமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை அத்தை, அந்த மாதிரி சண்டை தாத்தா வந்து பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டாக. எங்கள் அம்மா பேசினதே எங்கள் தாத்தாக்கு தெரியாது, அதனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் சமைச்சிருப்பாங்க. ஏன்னா உங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வயல் வரா இன்னைக்கு அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளே போனோன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் சமைச்சு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க. அம்மா சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் எல்லாமே. சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம ஜிமின் வராரு. வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு போயிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாரு. அப்புறம் தான் நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருப்பீங்க அப்போ தான். ஸோ இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவர் கீழே வராரு. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரும்போது அவர் கரெக்டாக கீழே வரும்போது நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து உங்கள் அத்தை வந்துட்டு அது ஜிம்மின்டா மாமாடா ஜிம்னா மோச்சியா அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன வயசுல நான் வந்து உங்களுக்கு ஜிம்மில் ஜிம்முக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுனால வந்துட்டு பேசிக்க மாட்டீங்க ஒரு 4 இயர்ஸ். இப்போ வந்து அவர் வந்துட்டு 14 இயர்ஸு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து 20 ஆகுது, ஜிம்முக்கு 24. நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு 10 இருக்கும்போது அவருக்கு வந்து 7 இருக்கும்போது அவருக்கு ஒரு பல்லு அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு 14. ஏஜ் தப்பா சொன்னால் வந்து மன்னிச்சுக்கோங்கடா, ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகனால தான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாலாம் இப்போ ஜிம்மில் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூலாக வராது. உங்களுக்கு பார்த்தோன்னா இவன் என் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வயசு. அவர் வந்துட்டு அம்மா நான் தான் உன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அம்மாவும் வந்துட்டு ஜிமின் அம்மாவும் சாப்பாடு போடுறாங்க. ஆஃப்டர் டைம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ் போடுவீங்க. போகும்போதே வந்து ஜிமினா தான் வந்து உங்கள் அம்மா வந்து ட்ராப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு 2 பேரண்ட்ஸ்க்குமே என்ன பிளான்னா வந்து உங்களுக்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்னடா நான் பேசாமல் இருந்தீங்க இத்தனை வருமா, அதனால தான் வந்து உங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் சொல்லி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம்மில் உங்களை காலேஜ் கூப்பிட்டு போகிறாரு. காலேஜ் போனோடனே ஜிம்மின் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார், அதனால வந்து காலேஜுக்கே அவர் தான் க்ராஷு. ஸோ வந்து உங்களை கூப்பிட்டு போய் இறக்கி விட்டாடா. காலேஜில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பக்கம் திரும்பினாங்க. நேற்று தான் வந்தா, வரும்போது ஜிம்மின் சீனியர் கண்டுக்கவே இல்லை, இன்றைக்கி என்ன இப்படி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. இப்போது வந்துட்டு ஜெயக்கம் அதே தான் கேட்டுப்பார் ஜிம்மிட்ட. ஜிம்மின் சொல்லியிருப்பான், டேய் அவன் மாமா பொண்ணு, எனக்கு அவளுக்கு சின்ன வயசுலேயே பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் பேட்டர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஃபேமிலி சண்டை, எங்கள் அம்மா அப்பா ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னையை பிடிச்சி கூப்பிட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் வந்துட்டு நானும் அவளும் ஒன்றா ஊற்றிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து ஜேகேக்கு வந்துட்டு இந்த மச்சான் அவங்க அந்த மாதிரி தான் நீ லவ் பண்ண பசங்க உங்கள் காலேஜுக்கே அது உங்கள் வீட்டுக்கே மாசு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிம்மில் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு
சரி ஓகே அவளை போய் கிளாஸ் வரும், அவள் இப்போ பிரேக் இருக்கும்ல அவளை அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நேரம் உங்கள் கிளாஸ் தான் வராது. நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு நீங்கள் வரும்போது லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து யாருக்கும் தெரியாது பெருசாக. இப்போ ஜிமின் வராமல் உள்ளே வந்து உங்களை பார்க்கலான்னு வராது ஜிமின் வரும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கேன். ஏய் சாரா, லிசா, இந்த மாதிரி ஆயிடுச்சுடி, இந்த மாதிரி ஜிமின் வந்துட்டு என் மாமா பையன் நேற்று தான் பார்த்தேன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான், எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, க்ரஷ் ஆச்சு பார்த்தோன்னே. ஆனால் வந்துட்டு கடைசியில் பார்த்தா அவன் ஏன் அத்தை பையன் எப்படிடி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருக்கீங்க. அதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன மச்சான் உன் வாழ்க்கையில் மட்டும் லக்கி பூந்து விளையாடுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு லக்கு தான் அவன் வந்து என் அத்தை பையன் வருது, ஆனால் வந்துட்டு அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஏதோ சத்தமாக சொல்லிடுறீங்க. ஜிமின் கேட்டாரு, ஓ மேடமுக்கும் என்ன பிடிக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிக்கிறாரு. இப்போ ஜிமின் வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு வயன் எப்படி போகுது ஃபஸ்ட்டு செகண்ட் டே காலேஜ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து பயந்துட்டீங்க திடீர்னு சவுண்ட் வந்தாங்க. அப்புறம் ஒரு 2 minutes கழிச்சு தான் மாமா அப்படின்னு ஜிமின் வந்துட்டு ஆமாம் ஒன்றை தான் கேட்குறேன் எப்படி போகுது காலேஜ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிங்க. அப்போ வந்து ஜிமின் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்டவா, நான் இங்கே தான் இருப்பேன், இது என் கிளாஸு, நான் இல்லைனா அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் வந்துட்டு ஓகே நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலாது. ஓகேவா, டைம் ஸ்கிப். இன்னைக்கு இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஜிமின் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது என் வயன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி மாமா என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஹெட்செட் போட்டுறீங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து திரும்பி பார்த்துறாரு. வண்டி ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. வயன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வயன், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வயன், ஆனால் வந்து இந்த ஃபைட்னால தான் பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போது நான் உன்னை பார்ப்பேன், அம்மா அப்பா கால் பேசும்போதெல்லாம் நீ பின்னாடி போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அத்தை வந்து அப்பப்போ உனக்கு நாங்கள் அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க, அம்மாவும் நானும் எடுப்போம், அதை போய் அனுப்பிச்சி விடுவாங்க, உங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொரியர் பண்ணுவாங்க. அதை நீ போடும்போதெல்லாம் உங்கள் அம்மா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்குலாம் அனுப்பிச்சி விடுவாங்க. அவ்வளோ ரசிப்பேன் தெரியுமா. ஒரு சில டைம் எங்கள் அம்மாக்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோ என் ஃபோனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். நான் அவ்வளோ லவ் பண்ணேன் வயன். நான் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ நான் வந்துட்டு இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அப்போ உன்னை கண்டுபிடிச்சி உன்னை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆல்ரெடி சின்ன வயசுலேயே முடிவு பண்ணேன், நம்மளை பிரித்து வந்த உடனே. ஆனால் இப்போ வந்துட்டு நீயே என் வீட்டுக்கு வந்திருக்க, எனக்கு இப்போவே சொல்லிடணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீ இப்போ ஒன்றே ஆன்சர் பண்ணணுன்னு இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன் உனக்கு, எப்போ நீ ஓகே அப்போ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் வந்து உங்கள் கண்லேருந்து டியர்ஸாக வருது. ஜிமினுக்கு என்ன பிடிக்குமா, எமோச்சிக்கு என்ன பிடிக்குமா? அப்போ நீங்கள் வந்து ஜிமினை வந்து லைட்டாக ஹக் பண்ணிட்டு ஆமாம் ஏன் விட்டு போனேன், ஏன் மூச்சு என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு லைட்டாக ஒரு மாதிரி அழுவுற மாதிரி பண்ணுறீங்க. அதுக்கு ஜிமின் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிட்டு உங்கள் ஹேண்ட் இன்னொரு கையில் பிடிச்சிக்கிறார். வயன் வேணும்னு விட்டு போலடி, ஆனால் வந்துட்டு நம்ம சிச்சுவேஷன் தாண்டி அப்படியே பண்ணிச்சு, இனிமேல் நான் உன் கூடயே இருக்கேன், என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு தான், நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் வருது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போயிடுறீங்க. அத்தை அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு வயன், ஏன் அழுதியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்துட்டு அத்தை அவனை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, சொல்லுமா அத்தை இந்த மாதிரி நான் ஜிம்மை லவ் பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அத்தை வந்துட்டு அது யாருமா நாங்கள் நோ சொல்கிறதுக்கு, நீ சின்ன வயசில் இருக்கும்போதே நாங்கள் பேசி வச்சது தான், வயனுக்கு ஜிமின் தான் ஜிம்னுக்கு வயன் தான்ட்டு. சண்டைனால வந்துட்டு உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட பேச முடியாமல் இருந்துச்சு, அவ்வளோதான். உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சுதான் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க.
உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், உனக்கும் ஜிம்முக்கு பிடிக்கணும், அதனால தான் உங்களை சீக்கிரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே அத்தை அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எங்கள் பாரு ஒரு நிமிஷம் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஜிம்மினோட பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதாவது ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி. அது என்னன்னா வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்துப்பீங்களா ஹாப்பியாக ஃபேமிலியாக. அப்போ வந்துட்டு என்னென்னா வந்து உங்கள் கசின் சிஸ்டர் உங்களுக்கு ஒரு மேரேஜ் வந்துருக்கும். அந்த மேரேஜில் எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி எடுத்துருப்பீங்க. அந்த ஃபேமிலி ஃபோட்டோ தான் ஜிம்மின் பெட் பக்கத்தில் இருக்கும். அதில் வந்து நீங்களும் ஜிம்மும் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டு இருப்பீங்க அந்த ஃபோட்டோ, ஓகேவா. அந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு ஒரு 6 years இருக்கும், ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு 10 years அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்போ கூட ஜிம்மின் எப்போ சேடாக இருக்கும் இந்த ஃபோட்டோ காட்டி பிடிச்சிட்டு தாம்மா அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜிம்மினோட ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சுருப்பான் கீழே, பெட்டுக்கு கீழே. அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க. ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோவும் ஜிம்மின் ஃபோட்டோவும் மட்டும்தான். இதை யாரையும் தொடவும் விட மாட்டாம்மா, என்னையும் அவனையும் தவிர. அவ்வளோ பிடிக்குமா ஒன்று அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது படி, ஆனால் நான் இந்த டைரி எடுத்து கொடுத்தேன்னு ஜிம்மின்ட்ட சொல்லாது, நான் இது கம்ப்ளீட் பண்ண டைரி, ஸோ அதை தேட மாட்டாங்க, பொறுமையாக படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் நேரம் உங்கள் ரூமில் போய் உட்காந்து பொறுமையாக படிக்கிறீங்க. அது எப்போனா வந்துட்டு உங்கள் சின்ன வயசில் இருக்க டேட்லேருந்து அப்படியே லைனாக வருது. இந்த மாதிரி இன்றைக்கி வயனோட பர்த்டே அப்படி உங்களுக்கு ஒரு 4 years இருக்கும்போது எழுத ஆரம்பிச்சிருப்பார் போல். 8 years அப்போ ஜிம்மின் எழுத ஆரம்பிச்சிருப்பார். இன்றைக்கி வயனோட பர்த்டே, அவளுக்கு நான் இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அவளுக்கு கொடுக்குறேன், அவளுக்கு பிடிக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அடுத்த பேஜ் திருப்பீங்க. வயன் எனக்கு நான் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் எழுதிருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போகிறீங்க. நாளைக்கு நானும் வயன்லாம் வந்துட்டு ஸ்கூல் ட்ரிப் போகிறோம், அப்போ நானும் அவளோட போவேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பேஜில். அது வந்து க்யூட்டாக, நேற்று நிறைய நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்த பேஜ் போகிறீங்க. அப்படியே க்யூட்டாக வந்துட்டு புக்கு ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் சைல்ட்ஹுட் லவ் ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்துட்டு இவ்வளோ லவ் பண்ணியா ஜிம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே நான் வந்துட்டு என்ன பண்ணலாம். இப்போ நீங்கள் நேராக வந்து அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த புக்கை எப்படி உள்ளே கொண்டு போய் வைக்கிறது, இப்போ வந்து ஜிம்மின் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இப்போ கொண்டு வைக்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க. அந்த புக்கை வந்து கையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஜிம்மினா வந்து போய் தேடுறீங்க. ஜிம்மினா என்ன வீட்டுக்கல்ல, ஜங்கு கூட வெளில போயிருப்பாரு. நம்ம ஜங்குக்கு ஜிம்மினு சுகா எல்லாருமே வெளில போயிருப்பாங்க. ஜிம்மின்னு போயிருப்பார்ல. ஸோ வந்துட்டு நீங்கள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு அவங்க ரூம்குள்ளே வரீங்க. ஒரு 1/2 hour கழித்து ஜிம்மின் வர்றாரு. ஜிம்மின் வந்தோடனே நீங்கள் டைம் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக டைனிங் டைம், டின்னர் டைம். ஸோ நீங்கள் எல்லோரும் கீழே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க சோஃபாவில். ஜிம்மின் வந்தோடனே ஜிம்மின் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்து போய் பிளேட் எடுத்துகிட்டு வந்து போனோன்னா நீங்களும் வந்து போய் பிளேட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மினுக்கு வந்துட்டு எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஜிம்மின் மெசேஜ் போட்டுப்பார், அம்மா வயனை சாப்பிட சொல்லிடுங்க, நான் வரத்துக்கு லேட் ஆகிடும், நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுப்பார். நீங்கள் அது படிச்சிருப்பீங்க வயனா ஜிம்மின் அம்மா ஃபோனில் படிச்சுட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஜிம்மினுக்கு போட்டுட்ருக்கீங்க. ஜிம்மினுக்குன்னா அவ்வளோ ஹாப்பி. எப்படி இருக்கும் சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்ச பொண்ணு அவர் வீட்டில் ஃபுட்டு சர்வ் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு ஸ்மைலோடு சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அவருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அவர் அதை சாப்பிட்டுட்டே இருக்கார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வயன் நாளைக்கு ஏதோ டெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மாம்மா எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு சரி புக் எடுத்துகிட்டு என்னோடய ரூமுக்கு வா, நான் வந்துட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரும் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் தான், உங்களுக்கு நேர் சீனியர், ஓகேவா. ஸோ வந்துட்டு அவர் புக் எடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் புக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு வயன் கன்சோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிம்மின் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சரிவா நீங்கள் எந்த டாப்பிக்லாம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தராரு. நீங்கள் அவ்வளோ தப்பாக ஆன்சர் பண்ணீங்க, இருந்தாலும் வந்து ஒரு ஸ்மைலோடையே வந்துட்டு பொறுமையாக சொல்லித்தராரு.
இது இப்படி இல்லை வயன், அது ஸ்டெப் பண்ணி மாற்றி போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தரும்போதும் உங்களுக்கு இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான், நான் இவ்வளோ தப்பாக சொல்லாமல் கோமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஜிமின் வந்துட்டு இவ்வளோதான் புரியுதா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் வந்து ஒரு வாட்டி சொல்லி காட்டுறீங்க. கரெக்ட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி இதை ட்ரை பண்ணி இதே மாதிரி மாடலில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு எழுதி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டிங்க, லாஸ்ட் சம்மும் முடிச்சுட்டு இப்போ உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்னை சைட் வச்சுருக்கீங்க. பெண்ணை வந்து எழுதுகிற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிட்டு புக்கை பார்க்குறீங்க, ஜிமினை பார்க்குறீங்க, ஜிமினை பார்க்குறீங்க. அப்படியே ஜிமினை ஒரு வாட்டி பார்க்கும்போது அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு நீங்கள் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டீங்களா, அதனால் வந்துட்டு மாமா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நோட் காட்டுங்க. ஜிமின் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிட்டேன் வயன், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிறப்போ கொஞ்சம் நீ போட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துட்டு உனக்கு டைம் இவ்வளோவா ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து ஓகே மாமா நீ ரெஸ்ட் எடு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. வயன் அப்படின்னு ஜிமின் பார்த்துட்டு வயன் நீ எப்போ வேணால் ஆன்சர் பண்ணு, பொறுமையாக ஆன்சர் பண்ணு, ஆனால் நாளையிலேருந்து நான் உன்னை சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு அதுவும் இஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடுறீங்க. அப்போ ஜிமினிக்கே வந்துட்டு என்னடா உன் இஷ்டம்ட்டா நோனில் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு சிரிச்சிட்டே போயிருப்பீங்க. இதே ஜிமினோட அம்மா பார்த்துட்டு உள்ளே நேரம் ஜிமின் ரூமுக்கு வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரிம்மா சொல்லி கொடுத்தா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீ எப்போ வேணால் எனக்கு ஆன்சர் பண்ண, ஆனால் நான் உன்னை சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிமினோட அம்மா வந்துட்டு வெளில சிரிச்சிட்டே வந்தாடா அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா சிரிச்சிட்டு வந்தாளா, ஏம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஜிமினோட அம்மா வந்துட்டு அவளுக்கு ஒரு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படு போயிட்டாங்க சிரிச்சிட்டே. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவருக்கு நைட்லாம் தூக்கமே வரல, உருண்டு படுக்கிறாரு. நீங்களும் நைட்லாம் தூக்கம் வரல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை மாடி போகிறீங்க, போயிட்டு 3 பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அவரும் வராரு. மேலே பார்த்தா நீங்கள் 3 பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து வந்துட்டு தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு தூக்கம் வரல மாமா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. தூக்கம் வரலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறாரு. மாமா சொல்லுவாயன், எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு. ஏன் மாமா வந்து உனக்கு என்ன இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. புரியல வாயன், நீ அந்த கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா மறைக்கவே வேணாம், உன் புக்கு உன் டைரி கூட நான் படிச்சுட்டேன். டைரி படிச்சியா, எப்படி எப்போ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நீ ஜங்குக்கோட வியோட வெளில போயிருந்தல அப்பயே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜிமின் பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஷை ஆகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஷையெல்லாம் ஆகாது, ஆனால் அப்போத்துலேருந்து லவ் பண்ணுறா நீ அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபீலிங் தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்துட்டு உன்னை விட்டு நான் இங்கே வந்த 1 மந்த்லேயே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி என்னோட ஒரு பார்ட் காணாமல் போன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போ நானும் சின்ன பையன் தானே, அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் வந்து க்ரோவானா உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டு. ஆனால் வந்துட்டு இன்னும் அதுக்குள்ளே வந்து நீயே எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட. நான் இல்லைனாலும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நீ எங்கே இருக்கேன்னு தேடி கழிச்சு உன்னை தான் மேரேஜ் பண்ணணுன்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு மாமா வந்துட்டு ஒன்று சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஜிமின் வந்துட்டு சொல்லுவாயன் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொன்னவாயன் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிட்டீங்க. ஜிமினுக்குன்னா என்ன நடக்குதுன்னே தெரில, அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. ஓகேடா ஆர்மிஸ், இதோட செகண்ட் பார்ட் நான் வந்துட்டு டுமாரோ போடுறேன், ஓகேவா?